நான் செய்ய போகிறது மட்டன் வறுவல். மட்டன் எப்போவுமே நம்ம வந்து ஒரு விசில்லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி மட்டன் வந்து விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மட்டன் வறுவல். மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி லீஃபு, ஸ்டார் மொக்கு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், தேவையான அளவு இஞ்சி பூண்டு. மட்டன் வந்து நான் 250 கிராம்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது வந்து 3 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் போட்டுக்கலாம். இது நல்லா வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அளவாக நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் போட்டுக்கலாம். உப்பையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோன்னா மட்டன் வந்து நல்லா சாஃப்டாகிரும். அப்படியே வச்சுனா இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம வந்து குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் தான். உங்களுக்கு தேவைன்னா ரீஃபைண்ட் ஆயில், கடல் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 2 ஏலக்காய், பட்டை, சோம்பு, வரமிளகாய் எல்லாமே போட்டேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அப்போ தான் வந்து மட்டன் வந்து நல்லா சுக்கா மாதிரி ஆகும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ப்ரௌன் ஆகலைன்னா அந்தளவுக்கு பச்சை வாசம் மாதிரி இருக்கும். இது வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடணும். இந்த மட்டன் வறுவலுக்கு வந்து நீங்கள் தக்காளி போட வேண்டாம். தக்காளி போட்டோன்னா சல்லுன்னு ஆகிடும். அதனால் தக்காளி போடாமையே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக வந்து இது கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரம் மசாலா, மட்டன் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. அதாவது பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை மட்டன் நல்லா வேக வச்சாச்சு. இதையும் நம்ம தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இப்போ வந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு நல்லா சுண்டி வர டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இந்த தண்ணியும் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மட்டன் வறுவல் ரெடி. நான் மட்டன் வறுவல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.